தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுகவில் குழு இன்னும் அமைக்கப்படவில்லை என அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் TKS இளங்கோவன் விளக்கமளித்துள்ளார். தேமுதிக திமுக கூட்டணி உறுதியாகிவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ள திமுக செய்தித் தொடர்பாளர் TKS இளங்கோவன் இது உண்மைக்கு புறம்பான தகவல் என்று கூறினார். தேமுதிக உள்ளிட்ட எந்த கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமானால் முதலில் பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்படும். ஆனால் அப்படி எந்தவிதமான குழுவும் இன்னும் திமுகவில் ஏற்படுத்தப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள தேமுதிக விருப்பம் தெரிவித்த பிறகே குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் TKS இளங்கோவன் கூறினார். திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எப்பொழுதுமே ஒரு குழு நியமிக்கப்படுவது வழக்கம். ஆனால் இதுவரை அந்த குழுவை திமுக தலைமை கழகம் அறிவிக்கவில்லை. எனவே அறிவித்த பிறகுதான் அது போன்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். முன்னாலே ஏதேனும் அங்கிருந்து ஒரு தகவலோ அல்லது இங்கிருந்து ஒரு தகவலோ சொல்வதற்கு யாரேனும் போவார்களே தவிர குழுவாக சென்று பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை திமுக இன்னும் செய்யவில்லை. குழு அமைத்து அறிவிப்போம் பொது. ஏனென்றால் இது ஒரு கட்சியோடு பேசுவது மட்டுமல்ல. ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழுவை வெகு விரைவில் தலைவர் கலைஞர் அவர்கள் நியமிப்பார்கள்.